வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது பொலிட்டிக்கல் சப்போர்ட் வீடியோ இல்ல. நான் எந்த ஒரு பார்ட்டிக்கும் சப்போர்ட் பண்றதுக்கும் இந்த வீடியோ பண்ணல. இது எடுத்த சில சின்ன சின்ன டேட்டாஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு, அவ்வளவுதான். இங்க பாருங்க, இப்போ டிவிகே வந்து 34.92% பிளஸ் 1,72,26,209 ஓட்டு. அதேதான் டிஎம்கேக்கு 24.19%, 1,19,29,144 ஓட்டு, பிளஸ் ஏடிஎம்கேக்கு 21.21%, which is 4,62,146 ஓட்டு. இப்போ இது வாங்கியிருக்கிறதே பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி தமிழ்நாட்டில் வாங்கியிருக்கிற ஓட்டு வந்து டிவிகே தான். ஸோ இவங்க வந்து 108 சீட்டு, ஆனா மெஜாரிட்டி காட்ட வேண்டியது வந்து 118. ஸோ இப்போ காங்கிரஸ் வந்து இவங்களுக்கு இங்கிருந்து ஒரு 5 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 113. இன்னும் இவங்களுக்கு ஒரு 5 சீட்டு மைனஸ்ல இருக்குது மெஜாரிட்டி காட்டுறதுக்கு. இப்போ டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியாச்சு, நாங்க ஆப்போசிஷன் தான் போறோம் அப்படின்னு. ஏடிஎம்கே கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். இந்த 3 பார்ட்டில யார் மெஜாரிட்டியா வந்து யார் ஆட்சியில உட்கார்ந்து இருந்தாலும் இந்த கவர்னர், அதாவது இருக்கார் பாத்தீங்களா, ராஜேந்தர் விஸ்வநாத் ஆல்கர், பதவி பிரமாணம் பண்ணி கொடுத்துருக்கணும். ஆனா இப்ப இவர் ஆடுற இப்ப இந்த கேம் தான் இந்த மொத்தமா இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தி இருக்கு. இவரை பத்தி ஒரு சின்ன டீடைல் சொல்றேன். 1989ல கோவாவோட பிஜேபி பிரசிடென்டா மாறுறாரு. இவர் வந்து RSS ஆளு. இப்ப பாக்குறவங்க, அதாவது பாலிடிக்ஸ கொஞ்சம் ரொம்ப உத்து கவனிச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இவர் யாரு சொன்னா கேட்பாரு. ஸோ ஆஸ் பர் எலெக்ஷன் கமிஷன் டேட்டா பிரகாரம் நம்ம டிஎம்கே கிட்ட 59 சீட்டும் ஏடிஎம்கே கிட்ட 47 சீட்டும் இருக்கு. ஸோ 5 சீட்டு ஆல்ரெடி காங்கிரஸ் அங்க ஹெல்ப்புக்கு போயாச்சு. ஸோ இவர் கவர்னர் நினைச்சாருன்னா இப்ப கூட வந்து டிவிகேக்கு அவங்களால அந்த ஓத் டேக்கிங் செரமனிக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியும். ஏன்னா இப்ப அவங்க கிட்ட வந்து 113 மெஜாரிட்டி இருக்கு. ஆனா இருந்தாலும் இவர் வந்து இப்ப கொடுக்காம இல்ல நீங்க 118 மெஜாரிட்டி காட்டுங்க, அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறதுக்கான இது ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. இதுல ஒரு செம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா என்ன போயினுக்குதுன்னா, இப்ப இன்னும் வந்து 5 சீட்டு தேவை. இந்த 5 சீட்டு எங்கிருந்தெல்லாம் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்க இருந்து வந்திருக்கிற பிஎம்கே இவங்க கிட்ட 4 சீட் இருக்கு. ஆனா பிஎம்கே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னா கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இவங்களோட மேஜர் ஸ்டேக், அதாவது கண்ட்ரோல் வந்து இவங்க கிட்ட இருக்கு. பாக்குறவங்க ஏதோ ஏன் மேல ஏதோ கோவப்படாதீங்க, கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதே இப்ப பெரியவர் இருந்தாருன்னா அவரு கிழிச்ச கோட்டை வந்து நம்ம அன்புமணி சார் தாண்டி இருக்க மாட்டாரு. இவர் ஏதோ ஒரு இதுல இங்க இருக்கிறனாலதான் இப்ப இவங்க சொல்ற பிரகாரம் தான் இவர் ஆடிட்டு இருக்காரு, தவிர இப்ப இது ஃபுல் ஃபிளட்ஜா பிஎம்கே மட்டும் எடுக்கிற முடிவு எதுவுமே இல்லை. சோ இந்த 4 சீட் இங்க போகுமா அப்படின்னா அதுக்கு இவங்க பர்மிஷன் கொடுக்கணும். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா சிபிஐ, சிபிஎம், அப்புறம் IUML. ஸோ இவங்க கிட்ட 2 சீட்டு, இவங்க கிட்ட 2, இவங்க கிட்ட 2. ஸோ இவங்கெல்லாம் இங்க போவாங்களான்னா இவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இல்ல நாங்க எந்த ஆதரவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேரும் இப்ப டிஸ்கஷன்ல இருக்கிறாங்க சொல்றாங்க. இன்னொன்னு இவங்க கிட்டயும் 2 இருக்கு. ஆனா இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இப்பத்திக்கு வரைக்கும் எங்களுக்கு கேபினெட் பத்தி எந்த டிஸ்கஷனும் பண்ணல, MP சீட்டை பத்தி எதுவுமே சொல்லல, ஜஸ்ட் என்கிட்ட போன்ல தான் பேசினாரு, நான் ஒன்னும் எங்களுக்கு நேரடியா வந்து பேசணும்னு கூட நான் ஒன்னும் அவசியம் இல்லைன்னு இவரு இந்த கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. இப்ப இதுல ஒரு டமால் டுமில் ட்விஸ்ட் என்னன்னா, இங்க 47 MLA இங்க இருக்காங்க, யாரு EPS கிட்ட. இப்ப இவங்க ஏதாவது இங்க சப்போர்ட் கொடுக்கணும்னா இவங்க வந்து 2/3 மெஜாரிட்டி காட்டணும். அதாவது கிட்டத்தட்ட 33ல இருந்து 35 MLAங்க காட்டினா மட்டும்தான் இவங்க டிவிகே போய் சப்போர்ட் பண்ண முடியும். இப்ப ஆல்ரெடி நிறைய நியூஸ் சேனல்ல பிரேக்கிங் கார்டுல வேற போயிட்டு இருக்குது, மேபி இவங்க காட்டுற மாதிரி இருக்குன்னு. பட் அது சோஃபார் எந்த அளவுக்கு உண்மைன்னு பொய்ன்னு தெரியல, அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுல இன்னொரு மேஜர் ட்விஸ்ட் என்னன்னா, இந்த 33-35 MLA நினைச்சா கூட இங்க போக முடியுமான்னு தெரியாது. ஏன்னா இவங்களோட மொத்த இதுவுமே இங்கதான் இருக்கு. சோ சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டரோட பர்மிஷன் இல்லாம இவங்களாலையும் எதுவும் செய்ய முடியாது. சில பேருக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம், இது என்ன, இது தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்குமா, வேற எங்கேயும் நடந்திருக்காங்க? எஸ், நடந்திருக்கு. 2018ல கர்நாடகால மிஸ்டர் எடியூரப்பா பிஜேபி சைட்ல இருந்து 104 MLA ஜெயிச்சாரு. காங்கிரஸ்ல 80, JDSல ஒரு 37. இவதான் மெஜாரிட்டி ஜெயிச்சாரு. ஆனா இருந்தாலும் இவர் சிஎம் சீட்ல உட்காரல. இவங்க 2 பேரும் ஒன்னாயிட்டு இவங்க தான் சிஎம் சீட்ல உட்கார்ந்தாங்க. இங்க ஒரு என்ன இதுன்னா,
ஓட்டு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எடியூரப்பாக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, ரொம்ப மினிமல். ஸோ அதனால இவரால் மெஜாரிட்டி காட்ட முடியல. இவங்க 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க. ஏன்னா ஓட்டு மெஜாரிட்டி வந்து காங்கிரஸ் கிட்ட தான் அதிகமாக இருந்தது. ஸோ ஜேடிஎஸ் காங்கிரஸும் ஒன்றாயிட்டு பிஜேபி வரக்கூடாது அப்படின்னு இவங்க 2 பேரும் ஒன்றாகி இவங்க அதை ரூல் பண்ணாங்க. பட் அதே சினாரியோ இங்கே நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓட்டு பிரகாரம் பார்த்தீங்கன்னா டிவிகே கிட்ட தான் அதிகமாக இருக்கு, கிட்டத்தட்ட 1,72,00,000. சீட்டு பார்த்தீங்கன்னாலும் 108. ஆனால் இங்கே பாருங்க 1,19,19, இப்போ இங்கே 1,04,00,000 இது. ஆனால் இருக்கிறதுலே ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். நேற்று நைட்ல இருந்து நிறைய பேர் இருந்தாங்க இவங்க 2 பேரும் ஒன்னா சேருவாங்கன்னு. பட் ஸ்டாலின் சாரும் எடப்பாடி சாரும் 2 பேரும் சரிசமமா உட்காருவாங்களா அப்படின்னா இதுதான் இந்த உண்மையான $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா இவங்களோட ரெப்புடேஷன், இவங்களோட 50 years ஆஃப் அரசியல், இது எல்லாம் சேர்ந்து உட்கார வைக்குமா? அதுவும் ஜஸ்ட் ஒரு புதுசா ஆரம்பிச்ச கட்சிக்கு ஆப்போசிட்டா உட்காருவாங்களான்றது பெரிய கேள்விக்குறி. ஸோ the opposite parties is been fragmented. So TVK needs just 5 seats. அதை வந்து சிபிஎம் இவங்க நினைச்சா கொடுக்கலாம். பட் இதுக்கு பின்னாடி இருக்கிறதே இவங்க தான். அவ்வளோ ஈஸியா வந்து ஒருத்தருக்கு இடம்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கேஆட்டிக்ஸ்க்கு பின்னாடி இருக்கிறது, நான் என்னோட அந்த ரிசல்ட் அன்னைக்கே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். இதுக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கிறது ஒரு பெரிய கிங் மேக்கரே வந்து, சில பேர் நினைக்கலாம் என்ன ப்ரோ பெனாத்திர இவர் என்னத்துக்கு பின்னாடி இருக்கிறாருன்னு. சரி, இட்ஸ் வெரி சிம்பிள். அடுத்த எலெக்ஷன் 2029, இதை பத்தி அவங்க பெருசா ஒன்றும் திங்க் பண்ணல. இந்த எலெக்ஷன்ல யாரு மெஜாரிட்டியா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண போறா, எவ்வளவு எம்பிஸ் சப்போர்ட் பண்ண போறீங்க, இவ்வளவுதான் பாயிண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே வந்துருந்துச்சுன்னு வச்சிங்களேன். ஆனால் இப்போதைக்கு பிஜேபி ஒரே சீட் தான் ஜெயிச்சிருக்கு. ஆனால் வந்திருந்தாலும் இவங்க மேஜரா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 130 சீட் இவங்க வின்னா இருந்தாங்கன்னா, இப்போ வரப்போற எலெக்ஷன்ல 40 சீட்லயும் இவங்க நின்று இருப்பாங்க. நின்று 35 வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாம், தெரியல. இப்போ இதே வந்து 2.0 இவங்க வந்திருந்தாலும் அது இன்டைரக்டா இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். பட் இது வந்து இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பார்ட்டி. ஸோ இந்த பார்ட்டிக்கு யாரு போய் சப்போர்ட், இந்த 2 பார்ட்டிஸ் யாரு போய் சப்போர்ட் பண்ணாலும் எண்ட் ஆஃப் தி டே 2029 எலெக்ஷன்ல எத்தனை எம்பிக்கு கொடுக்க போறாங்க, என்ன ஏது அப்படின்ற ஒரு கியாட்டிக் தான் போயிட்டு இருக்குதோ அப்படின்னு எனக்கு ஆஸ் அ பிரதீப்ஸ் பிஓவி எனக்கு தோணுது. அண்ட் சாரி, இது ஃபினிஷ் பண்ணாம விட்டேன். இது நிறைய பேர் இங்க எதனா இதுக்கும் எங்கன்னா சேர்த்து கன்ஃபியூஸ் எதுவும் பண்ணிக்காதீங்க, குழப்பம் எதுவும் வேணாம். சரி, இங்க காங்கிரஸும் ஜேடிஎஸும் என்னன்னா இவங்களோட ஒரே டார்கெட் வந்து பிஜேபி வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு இவங்க இது. ஆனா பிஜேபி நினைச்சிருந்தா இங்கிருந்து தூக்கிருக்கலாம். ஆனா 80 சீட்டு காங்கிரஸ்ல இருந்து அவங்க 2/3 எம்எல்ஏவை தூக்கணும். அப்போ தூக்குனாதான் இங்க அவங்களால ஆட்சி அடிக்க முடியும். பட் இங்க என்னன்னா, பட் அதை அங்க பண்ணாம விட்டாரு. அது எதுவுமே அங்க சாதகமா முடியல. ஏன்னா இன்னொன்னு, அவருக்கு அந்த ஓட் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருந்தல. பட் இங்க ஓட் பர்சன்டேஜ்ல இருந்து எல்லாமே இருக்கு. சரி, இங்க ஒரு விஷயம் நடக்கலாம். என்னன்னா, இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து உக்காந்தாங்கன்னா மேபி லைக் இவங்க 2 பேர்ல யாரும் ஒரு சிஎம் உட்காரலாம். பட் தமிழ்நாடோட வரலாறுலயே இந்த 2 கட்சியும் ஒன்னா சேர்ந்து ஒரு தேர்தலை சந்திக்குமான்றது, ஏன்னா இவங்களோட ரெப்புடேஷன் இத்தனை நாள் காப்பாத்தின வந்த இது எதுவுமே நடக்குமான்னு தெரியல. பட் எது வேணாலும் நடக்கலாம். ஸோ இதோட சினாரியோ வேற, இங்க நடந்திருக்கிறதே வேற. பட் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிறதுனால சொல்றேன். இதெல்லாம் ஜஸ்ட் இது நேத்துல இருந்து நான் அங்க எங்கன்னு பார்த்து எடுத்த ஒரு விஷயம். இது எல்லாமே ஒரு மேல் ஈகோன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அதனால நடந்துட்டு இருக்குதோ அப்படின்னு தோணுது. பட் எனிவேஸ், பட் எண்ட் நீங்க கேட்டீங்கன்னா ஆஸ் ஒரு விஜய் வெரியன், ஒரு தளபதி, இளைய தளபதி ஃபேனா, இது எல்லாமே வந்து டிவிகேக்கோ இல்ல இந்த ஒரு மனுஷனுக்கோ இந்த தடங்கள் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா படம் ரிலீஸ்லயே ஏகப்பட்ட பிரச்சனைய பார்த்தாச்சு. தலைவா படத்துல டைம் டு லீடுன்னு போட்டதுக்கு அவ்வளோ பிரச்சனை வந்தது. இப்ப இது உண்மையான டைம் டு லீட் 2026, இது உண்மையான டைம் டு லீட் ஃபார் டிவிகே அண்ட் மிஸ்டர் ஜோசப் விஜய். கண்டிப்பா இதெல்லாம் தாண்டி தான் வரப்போறாரு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. 2026 முதலமைச்சர், தமிழ்நாடோட முதலமைச்சர் இஸ் விஜய். கண்டிப்பா அந்த ஓத் டேக்கிங் செரமனி நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல இந்த வாரமோ இல்ல வர வாரமோ ஆவறதுக்கான 100% சான்சஸ் இருக்கு. பட் இந்த கேம் ஆடுறதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா, சுவாரஸ்யமா எல்லாருக்குமே போகுது. கான்டென்ட் கிரியேஷன்ல ஆரம்பிச்சு நியூஸ் மீடியாஸ்ல இருந்து எல்லாருக்குமே. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.